இந்த தெரிகிற பெரிய மலைக்குள்ளே இப்போ நாங்கள் போகிறோம். அப்படி இன்னும் ஒரு நாட்டுக்கு காரில் ட்ரைவ் பண்ணி போகிறோம். இந்த ஊரோட பேர் வந்து இதுதான். யூகேக்கு சொந்தக்காரர்கள் வந்து இங்கிலீஷ் பீப்புள் கிடையாது. இங்கிலாந்துலேருந்து வேல்ஸுக்கு, நார்த் வேல்ஸுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஒரு ட்ரைவ் போனால் எப்படி இருக்கும்னு சொல்லி காட்டணும்னு சொல்லி உங்களுக்கு நினைச்சேன். நாங்கள் போனதுக்கு பிறகு நிறைய இடங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த ட்ரைவ் வந்து ஒரு காரில் ஒரு நாட்டில் இருந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு போகிறதுன்றது எனக்கு எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரே இதுக்குள்ளே வர நாடாக இருந்தாலும் வேறு வேறு நாடுகள் தான் உண்மையில் பார்க்குற நேரத்தில். பிரிட்டன்ட ஆதிவாசிகள், பழங்குடி மக்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ நார்த் வேல்ஸில் இருக்கிற அவர்களுடைய அந்த மூதாதையர்கள் இருப்பாங்க தானே, அவங்க தான் உண்மைக்குமே இந்த பிரிட்டனுக்கு சொந்தக்காரர்கள். யூகேக்கு சொந்தக்காரர்கள் வந்து இங்கிலீஷ் பீப்புள் கிடையாது, நாங்கள் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி. என்ன சொன்னால் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஒரு ரிசர்ச் நடத்தி இருந்துச்சான். அந்த ரிசர்ச்சில் வந்து இவங்களோட டிஎன்ஏ எல்லாம் எடுத்து பார்க்குற நேரத்தில் உண்மையிலேயே இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் பூர்வக்குடிகள், ஆதிவாசிகள், பழங்குடி மக்கள் அப்படின்னு சொன்னால் இந்த வேல்ஸில் வாழ்கிற மக்கள் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் வந்து வேல்ஸ் மக்களுக்கும் இங்கிலீஷ் பீப்புளுக்கும் வெள்ளைக்காரர்களுக்கும் வந்து பெருசாக ஒத்து வராதாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது. என்ன சொன்னால் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி மொழி இருக்குது, தனி அரசாங்கம் இருக்குது, தனி நாட்டுக்கு தனி கொடி இருக்குது. இப்போ ஆப்பிரிக்காவில் நாங்கள் பார்க்குற மாதிரியோ இல்லாட்டி தம்பான ஆதிவாசிகள் மாதிரியோ இருக்காது. என்ன சொன்னால் மக்கள் வந்து சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மக்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட டிஎன்ஏ வந்து இந்த நாட்டுக்கு நான் தான்டா சொந்தக்காரன் அப்படின்றத ஒரு ரிசர்ச் வந்து உறுதி செய்திருக்காங்க. ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனில் நிப்பாட்டிட்டு இருக்கிறோம். சர்வீஸ் ஸ்டேஷனில் நிப்பாட்டினதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னால் டேங்க் ஃபுல். அடக்க முடியலையே. ஸோ டேங்கை கிளியர் பண்ணிட்டு தான் திரும்ப ட்ரைவ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு பிரேக்ஸ் இருக்குது. பிரேக்ஸில் அது வாங்கி சாப்பிட்டுட்டு போன வேலை உண்டு, நடந்திருக்கிற வேலை உண்டு. இதுக்கு ஸ்டார்பக்ஸில் பார்ப்போம். ஆல் குட். அப்பாடா, கண்ணு இப்போ தாண்டா பளிச்சு தெரியுது. கார் சார்ஜ் பண்ணுறதுக்கு, எலக்ட்ரிக் கார் சார்ஜ் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன் நம்ம நாட்டிலையும் இப்போ சில இடங்களில் இருக்கான சேவ் ஸ்டேஷனில் இருக்குமான்றது தெரியாது. மலைகள், பள்ளத்தாக்கு, அதுக்கு ஃபேமஸான இடம்னா இந்த வேல்ஸ் தான். இந்த பக்கத்தில் இங்கே ரைட் சைடில் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி தெரியலை, ஒரு பீச் இருக்குது. இந்த மெப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இந்த பக்கம் எனக்கு ரைட் சைடில் ஃபுல்லாகவே பீச் தான். கிட்டத்தட்ட நம்மளோட வெள்ளவத்தை மெரின் ட்ரைவில் ஒரு ட்ரைவ் போனால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணுற நேரம். இது ஒரு டனல், குகைக்குள்ளே நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஒரு மலையை குடைஞ்சி மலைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டனல் கட்டி போகிறதுக்கு ஒரு வழி, வாரதுக்கு ஒரு வழி. கதிர்காமத்துக்கு போகிற நேரம், கொழும்புலேருந்து கதிர்காமம் போகிற நேரம் அந்த ஹைவே வந்து கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். ஹம்மந்தோட்ட சைடு சில போட்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது, வேல்ஸ்லேயும் இருக்குது. டூரிஸ்ட் வர்ற இடம் தானே நினைக்கிறேன். இன்னும் ஒரு டனல் போல் முன்னுக்கு, 2வது டனல். இந்த தெரிகிற பெரிய மலைக்குள்ளே இப்போ நாங்கள் போகிறோம். இந்த டனலுக்குள்ளே, மலைக்கு நடுவில். வாவ், இப்படி போகிற நேரம் எனக்கு சில நேரங்களில் யோசிக்கிறேன்னு சொன்னேன். இந்த மாதிரி இடங்களுக்கு போகிற நேரம் இந்த மலை வந்து அப்படியே விழுந்தா என்ன நடக்கும்? வாயில் ஆசிட் ஊத்த. இந்த பீச் சைடில் ட்ரைவ் பண்ணி கொண்டு போகிற நேரத்தில் 3வது டனல் வருது பாருங்கள். 1 வே டிராஃபிக் தான், எப்படியுமே பிரச்சனை இல்லை. இந்த மலைக்குள்ளே இப்போ போய் கொண்டிருக்கிறோம். மலைக்கு நடுவில் ட்ரைவ் பண்ணுறன்றதும் ஒரு வித்தியாசமான ஃபீலிங் தான். வேல்ஸில் மட்டும்தான் இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த டனல் மட்டும். இந்த மாதிரி தூர டனல் இருக்கிற இடம்னு சொன்னால் வேல்ஸ் தான். இப்போ குறிப்பிட்ட கொஞ்சம் தூரத்துக்குள்ளேயே 3 டனல் இருக்குன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் அப்படியான ஒரு இடம்னு சொல்லி. எல்லாமே வேல்ஸ். இங்கிலீஷ்லேயும் இருக்குது, 2 லாங்குவேஜ்லேயும் இருக்குதுல்ல. நான் அவளோட காத்திருந்தேன் அந்த இடம் எதுன்னு சொன்னால் இதுதான். எனக்கு பின்னால் இருக்கிற இந்த கட்டிடம் தான் அந்த இடமாண்டு கேட்டீங்கன்னு சொன்னால் அதான் இல்லை. எனக்கு பின்னால் தெரியுது இந்த நேம் போர்டு வந்து கின்னஸ் ரெக்கார்டில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு இடம். பின்னுக்கு இருக்கிற லெட்டர்ஸ் வந்து 58 லெட்டர்ஸ் இருக்கா. அதில் எழுத இருக்கிறது என்ன தெரியுமா?
ஒரு கிராமத்தில் ஒரு வில்லேஜோட பேர், இந்த ஊரோட பேர் வந்து இதுதான். வேல்ஷ் மொழியில் எழுதியிருக்கு. இதோட லாங்குவேஜே வந்து வெல்ஷ் லாங்குவேஜ் வந்து 29 லெட்டர்ஸ் தான் இருக்குது, 29 எழுத்துக்கள் தான் இருக்குது. நான் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஊரோட பேர் நீங்கள் இந்த ஊரில் இருக்கிற யாருக்காவது ஒரு லெட்டர் போடணும்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. எங்கேயாவது போகிற நேரத்தில் உங்களோட ஊரில் என்ன ஃபேமஸ்ன்னு சொல்லி யாராவது கேட்டால் எங்களோட ஊரே ஃபேமஸ் தான் சொல்கிற மாதிரியான ஒரு வில்லேஜ் தான் இது. பெரிய நேம் இருக்கிற ஸ்டேஷன் இன்னுக்கு வந்து தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ட்ரெயின்லேயும் வந்து அவங்களோட லாங்குவேஜ்லேயும் எழுதியிருக்கு, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இந்த வேல்ஸ் அண்ட் போரஸ்ன்னு சொல்லி மேலே இருக்கிறது வந்து வேல்ஷ் லாங்குவேஜில் இருக்கிறது. தங்களோட அடையாளம், தங்களோட லாங்குவேஜ் இன்றைக்கு வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி யோசித்து அதை எப்படி பாதுகாத்து வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா. இங்கிலீஷ் இருந்தாலுமே அவங்களோட லாங்குவேஜுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் இதே ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஷார்ட் நேம் இருக்குன்னு சொல்லி. புதுசாக வந்து ஒரு டூரிஸ்ட் இந்த இடத்துக்கு வந்து நான் இந்த வில்லேஜுக்கு போய் பார்க்க போகிறேன்னு சொல்லி யார்ட்டையும் கேட்குற நேரத்தில், இல்லாட்டி ஸ்டேஷனில் போய் டிக்கெட் எடுக்கிற நேரம் ஆன்லைனில் வாங்காமல் ஸ்டேஷனில் போய் டிக்கெட் எடுத்தோம்னு சொன்னால் எப்படி கேட்டு வாங்குறதுன்னு. இந்த ஊரோட பேருக்கு ஒரு மீனிங் இருக்குது. மீனிங்னா இங்கிலீஷில் வந்து என்னென்னு சொல்லி எழுதியிருக்காங்க அதில். த சர்ச் ஆஃப் மேரி இன் த ஹாலோ ஆஃப் ஒயிட் ஹசல் நியர் த ஃபர்ஸ் Whirlpool and the church of Tisilio by the Red Cave. அதான்டா இந்த ஊர். மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். இதான் வேல்ஸ் கொடி, டிராகன் போட்டிருக்கிற கொடி. நான் சொன்னதானே முதல்ல இந்த நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு தனி கொடி இருக்குண்டு. யாருக்காவது கொண்டு போய் கொடுக்குறதுன்னு சொன்னால் வேல்ஸில் இருந்து உங்களுக்காகவே வாங்கி வந்த கிஃப்ட் அப்படிங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். ஆக்சுவலாக இங்கே கிஃப்ட் மட்டும் இல்லை, உடுப்பும் இருக்குது. ஷர்ட்ஸ் விலையை பார்த்தீங்களா, 2 for $40. ஸ்கூலில் படிக்கிற நேரம், சயின்ஸ் படிக்கிற நேரம் தெர்மோமீட்டரை கண்டுபிடித்தவர் யாருன்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். ஞாபகம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸ்கூல் காலத்தில் இந்த மனுஷன் உங்களை என்ன பாடுபடுத்தி இருக்கு. வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவில் இருக்கு. கலிலி இந்த கிஃப்ட் கடையில் வந்து இதுவும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூம் டெம்பரேச்சர் பார்க்குறதுக்கான அந்த காலத்தில் இருந்த ஒரு கருவியாக தெர்மோமீட்டர். இதை தான் இந்த ஆள் கண்டுபிடிச்சிருக்கு. இதில் வந்து மேலே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் இந்த கடைக்குள்ளே 26 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்குது. இதில் வந்து வேறு வித்தியாசமான இதுவும் போட்டிருக்கு. கீழே இருக்கிறது குறைவான அளவு இருக்கிறதெல்லாம் இங்கே கீழே இருக்குது. இப்போ ரூம் டெம்பரேச்சர் மாற உள்ளுக்குள்ள இந்த போல் மாதிரி இருக்குது தானே, அதெல்லாமே மேலே போகும். அதில் ஒன்று மேலே போகும். என்ன டெம்பரேச்சர் இருக்கோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டாப்பில் இருக்கிறது 26 செல்சியஸ் டிகிரி. அதில் ஒரு சைனீஸ் டேக்அவே, சைனாக்காரன் இல்லாத இடமே இல்லை போல் இந்த உலகத்தில். அடிக்கடி ஹாலிடே போகிறாக்களோட வீடுகளில் இந்த மாதிரி ஒரு குட்டி கரவன் இருக்கும். அப்படி ஹோட்டல் எடுக்கிறது இல்லை, ஒரு இடத்துல நிப்பாட்டியாச்சு அதுலேயே சமைச்சு சாப்பிட்டு நித்திர கொண்டு வர வேண்டியதான். காஃபி குடிக்கிறதுக்கு மில்க் தேவை. என்ன வேறு நாடாக இருந்தாலும் இங்கே யூஸ் பண்ணுற கரன்சி வந்து பவுண்ட்ஸ் தான். ஸோ எல்லாமே பவுண்ட்ஸில் தான் போட்டிருக்கு. 2 சாமான் இருக்கிறதால நாங்களே ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பேக் வேண்டாம்.
Class. Please follow the instructions on the chip and pin device. Please wait while we process your payment. சீட் எடுக்கல டோரில் நிப்பாட்டுறான தெரியா களை எடுத்து கொண்டு போகிறேன்ட்டு யாருமே இல்லை. மில்க் அண்ட் சுகர் காஃபி குடிக்கிறதுக்கு தேவை. This is the end.